அனைவருக்கும் வணக்கம். வேர்ட்ஸ்மித் சிகரம் ஃபேமிலி பட்டி ஷோல அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. இந்த அரங்கில் பெற்றோர் பிள்ளை வளர்ப்பில் தினந்தோறும் வரும் சுவாரஸ்யமான பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை ஒழுங்குபடுத்துகிற விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து டேப் ரெக்கார்டர் மாதிரி. இப்போ காலையில் உங்கள் பள்ளிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எடுத்துட்டியா, நீ ஹோம்ஒர்க் பண்ணியா, ஹோம்ஒர்க் பண்ணதை எடுத்துட்டியா, நீ உன்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா, வாட்டர் பாட்டில் எடுத்துட்டியா, இது மாதிரி பல மீண்டும் மீண்டும் கிளிப்பிளிக்க சொல்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது அவங்க எதனால் சொல்கிறாங்க என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லா பெற்றோரும் சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது சரியில்லை. இது சாதாரணமாக நினைக்கிறது இல்லை. இது பெற்றோர் பிள்ளைக்கு சொல்லணும், சொன்னா தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைன்னு அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்க்கப்பட்ட முறை அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ நம்ம அப்பா அம்மா இதை எடுத்து போனியா, அதை எடுத்து போனியா அப்படின்னு கேட்டு கேட்டு அவங்க செஞ்சுருப்பாங்க. அதன் பிரகாரம் தான் அவங்க வேலையை செஞ்சுருப்பாங்க, புத்தகம் எடுத்து போயிருப்பாங்க. இப்போ நானும் அதே மாதிரி செஞ்சேன்னா பிள்ளைக்கு அது நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சின்ன குழந்தையில ஆரம்பித்து ஒரு 15 வயது வரைக்கும் அதை சொல்லி கொண்டு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அதாவது என்னது அம்மா அப்போ பார்த்தாலும் டேப் ரெக்கார்டர் மாதிரி இதே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு என்ன இது தெரியாதா அப்படின்ட்டு ஒரு சலிப்பு தட்டி போகுது. அவங்க பழக்கப்பட்ட முறை, அந்த முறையை அவங்க பயன்படுத்தும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு சாதாரணமான நிகழ்வு மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதுதான் அதை காரணம். கால தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, டேப் ரெக்கார்டர் மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கு சொல்லும் பழக்கம் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு? ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை பள்ளிக்கு போகிற பொருட்களை எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுச்சாங்க ஒரு பயம் இருக்குது. பள்ளியில் போனால் அந்த பள்ளியில் ஆசிரியர் திருப்பி கூப்பிட்டாங்கன்னா இவங்க தான் அதை தூக்கிக்கிட்டு ஓடணுங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. அதுக்கு மேலாக அவங்களோட மைண்ட் செட்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம பிள்ளைக்கு எல்லாமே சரியாக நடக்கணும், ஏதாச்சும் தப்பாக நடந்துருச்சுன்னா அது நான் ஒழுங்காக வளர்க்கலையோ, என்னோட ஒழுக்கத்தில் ஏதோ குறைபாடோ என்று அவங்களுக்குள்ளேயே அது ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் இதுக்கு பிரச்சனைக்குள்ளேயே போகக்கூடாது, அது பிரச்சனை இல்லாமல் நம்ம பிள்ளை பள்ளிக்கூட போயிட்டு வரட்டும் அந்த அந்த எண்ணத்துலேயே அவங்க இதை எடுத்து வச்சியா, அதை எடுத்து வச்சியான்னு திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு கேட்குறவங்களுக்கு அது டேப் ரெக்கார்டர் மாதிரியே திரும்ப திரும்ப வாசிக்கிற மாதிரியே அனைவருக்கும் அது தோணுது. அதுதான் காரணம். பிள்ளைகளை சரியான முறையில் நெறிப்படுத்த தாய்மார்கள் எந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக பெற்றோர்கள் முக்கியமான தாய்மார்கள் அவங்களுக்கு சில உத்திகள் சொல்லி கொடுத்தா பயனுள்ளதான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல்ல சின்ன குழந்தைங்களை எடுத்துக்கோமே, அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறது டேப் ரெக்கார்டர் ஆகாது. அது மனசுக்குள்ளே தங்குற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது எந்த உத்திகளை பயன்படுத்தலாம்? ஒரு விஷுவல் சார்ட்ஸ்ன்னு சொல்ல மாதிரி, இன்னைக்கு புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சுட்டியா, சாக்ஸ் எடுத்து வச்சியா, புக்கு எடுத்து வச்சியா, அந்த மாதிரிட்டு ஒரு சார்ட்ஸ் தயார் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களே அதை புத்தகம் பேக்கில் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அவங்களே டிக் டிக் டிக்னு போடுவாங்க. அது ஒரு உத்தி. இன்னொன்று ரோல் பிளே. ரோல் பிளேனா இப்போ அப்பாவும் பிள்ளைங்க இருக்கீங்க, நான் பிள்ளை ஆயிரு, நீ அம்மா ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்லும்போது, ஏமா அந்த திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்கணும், நம்ம தான் சார்ட்ஸ் போட்டு வச்சுட்டோமே, இதே நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு பிள்ளை சொல்லிடும். அது ஒரு வழிமுறை. அது ரோல் பிளேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டாரி டெல்லிங் கூட இருக்குது. அந்த ஸ்டாரி டெல்லிங்க்கு நான் அப்புறம் வரேன். அதுக்கு மேலாக இந்த கம்யூனிகேஷன் சொல்லும்பொழுது பேசும்போதே பற்றி என்ன சொல்ல வராதுன்றது காது கொடுத்து பெற்றோர்கள் கேட்கலாம். இன்றைக்கி பள்ளியில் இது நடந்துச்சு, இன்றைக்கி இந்த புத்தகத்தில் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே, அதுக்கு நீ எதை பண்ணியிருக்கலாம்? அதை காது கொடுத்து அம்மா கேட்டாங்க இல்லையா, அதுக்கு நீ எதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உடனே எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொல்லும்போது அதுக்கு பழக்கம் வந்துருச்சு, அது புரிஞ்சிருச்சு, இனிமேல் அந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய தெரியல. அப்போ இந்த மாதிரி சில சில சின்ன யுக்திகள் சின்ன பிள்ளைங்களுக்கு அது பொருத்தம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் பொழுது, அவங்களே தன்னிச்சையாக செய்கிற அளவுக்கு ஏதாச்சும் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவில் வெரி குட் கைடன்ஸ் சப்போர்ட். அப்போ நீ நல்லா செஞ்சுருக்கிற, உன்னை பொருட்களெல்லாம் நீ எடுத்து வச்சுக்கிட்டேன், நீ பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சுன்னு அம்மா கிட்ட நீ சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, உறுதுணையாக இருக்கிறது. இது கூட கொஞ்சம் ரிவார்ட்ஸ் கூட கொடுக்கலாம். இன்றைக்கி எல்லாம் சரியாக நீங்கள் செஞ்சுட்டீங்க இல்லையா, நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டார் கொடுக்குறேன் சின்ன பிள்ளைங்களுக்கு. பெரிய பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போக வேண்டியதில்லை, ஏதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
அந்த மாதிரி செய்யும் பொழுது பிள்ளைக்கு அந்த மனசுல வந்து என்ன தோணுது, நான் எல்லாமே சரியா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தோணுது. இதுல இருந்து ஒரு சின்ன கதையும் ஒண்ணு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். எப்படின்னா ஒரு அம்மா வந்து சும்மா டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்களாம். அப்ப அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு, ஒரு காரியத்தையும் அவன் செய்ய மாட்டான். நீங்க சொன்னா சொல்லிட்டே இருங்க. நான் வந்து அத நான் செய்ய போறதில்லன்ட்டு பேசாம போய் உட்காந்துட்டான். அம்மாக்கு கோவம் வரும் தானே! அம்மாக்கு கோவம் வந்தா சொல்லுல கோவம் வரும். அப்புறம் கையில கோவம் வரும். இது 2மே வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய நிச்சயமான ஒரு யுக்தி. அப்படின்னா, அந்த பையனுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லும்பொழுது, இந்த அம்மா பயன்படுத்துனது, இத சொன்ன அந்த கால அட்டவணை மாரி சொல்லுது இல்லையா? அந்த சார்ட். அந்த சார்ட் வந்து போட்டு, அந்த பையனே சொந்தமாக செஞ்சு, அம்மா சொல்லிக் குடுத்தது நெனப்புக்கு வந்துச்சு. அதனால அந்த சார்ட்ட அவர் பயன்படுத்தி, அவர் வந்து அம்மாட்ட காட்டுறாரு. தினமும் வந்து காட்டுறாரு. பெரிய பிள்ளையா இருக்கிற அந்த டீனேஜர் என்ன ஆனாரு? வீட்ல 2 பிள்ளைங்க. சின்ன பிள்ளை வந்து சார்ட் வரைஞ்சுட்டாரு. பெரிய பையனா இருக்கிற அந்த டீனேஜர் என்ன செஞ்சாரு? தினமும் ஒரு நேரத்த எடுத்து, இந்த நேரத்துக்குள்ள இன்னைக்கு பள்ளியில என்ன நடந்துச்சு? நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படின்ட்டு அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் டைம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இங்க ஒழுக்கமும் சரியா வந்துருச்சு. அப்பா, அம்மா எதிர்பார்த்த அளவுல நடக்கிறதையும் பிள்ளைங்க வந்து கரெக்ட்டா செஞ்சுட்டாங்க. இப்ப இது சொல்றது சுலபமாக இருந்தா கூட, செய்வது கடினம்னு பல பேர் சொல்லுவாங்க. முயற்சித்து பார்த்தால், முயற்சி எடுத்து செஞ்சு பார்த்தா, நிச்சயமாக நம்மளால செய்ய முடியும். ஏன்னா, இதெல்லாம் வந்து முயற்சி எடுத்து எவிடன்ஸ் பேஸ் மூலமாக கண்டறியப்பட்ட ஒரு உண்மையான சம்பவங்கள். நிச்சயமாக இது நடந்த சம்பவம். எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட சொன்னது. அத நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில ரொம்ப சந்தோஷப்படுறேன். Thank you for tuning in today's episode of Sigaram Family Buddy. We hope you found today's speaker insights valuable and enlightening. For more such enriching podcasts and updates, don't forget to subscribe and follow our Singapore Parents Academy social media channels. Until next time, stay connected and most importantly, spend time with your family. Meet you in the next episode. Bye.